தயவு செய்து சினிமா நடிகர்களையோ அல்லது விளையாட்டு வீரர்களையோ அல்லது அரசியல்வாதிகளையோ, இன்னும் சொல்ல போனால் பள்ளிக்கூட ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்களை கூட ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளாதீங்க. Fix your eyes on Jesus. பதிய வைங்க. 2வது வசனத்தில், எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம், அடுத்த வசனம் 2வது வசனத்தை அவர் என்ன சொல்றாரு? நம்பிக்கை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது உங்கள் கண்களை பதிய வைங்கள். Fix your eyes on Jesus. பதிய வைங்க. ஏன் பதிய வைக்கணும்? வேற யாரும் பார்க்காதீங்க. அவர் தாங்க உங்களுக்கு முன்மாதிரி. இந்த ஓட்டத்தில், இந்த கிறிஸ்தவ வாழ்வின் ஓட்டத்தில் முன்மாதிரியாக இருப்பது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேற எந்த மனிதனையும் பார்க்காதீங்க. அதாவது பார்க்க கூடாதுன்னா, உங்களுடைய கண்களை அவங்க மேல பதிய வைக்காதீங்க. ஏதோ நல்ல காரியம் எடுத்துக்கோங்க. ஆனா இந்த உலகத்துல எந்த மனிதனையும் உங்களுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வில் முன்மாதிரியாக எடுத்து கொள்ளாதீர்கள். தயவு செய்து சினிமா நடிகர்களையோ அல்லது விளையாட்டு வீரர்களையோ அல்லது அரசியல்வாதிகளையோ, இன்னும் சொல்ல போனால் பள்ளிக்கூட ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்களை கூட ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளாதீங்க. நல்ல காரியங்களும் எடுத்துக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. அவங்க இது இந்த பண்பு, நல்ல பண்பு அவங்ககிட்ட இருக்கு, சரி நம்ம கற்றுக்கொள்வோம், ரொம்ப நல்லது. ஆனா நம்ம கிறிஸ்தவ வாழ்விற்கு முன்மாதிரியாக அவங்களை எடுத்துக்கொள்ள கூடாது. அன்பாதவர்களே, கடைசியில் நாம் ஏமாற்றம் அடைவோம். இந்த எபிரேயர் ஆசிரியர் அழகா சொல்றாரு, உங்கள் கண்களை இயேசுவின் மீது பதிய வையுங்கள், அவரை பார்த்து ஓடுங்க. கிறிஸ்து வாழ்ந்த வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு, வேற யாரும் பார்க்காதீங்க. கிறிஸ்து வாழ்ந்த வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு, வேற யாரையும் பார்க்காதீங்க. ஏமாற்றம் அடைந்து போவீர்கள்.